வெல்கம் டு அர்ஜமா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி வந்து அக்ரிலிக் பெயிண்டிங் எப்படி இயர்பட் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ராயிங் வந்து அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கப்பில் வந்து பூனை வந்து உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கிற ட்ராயிங் இது வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கோபால்ட் ப்ளூவும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. பட்ஸ் யூஸ் பண்ணால் அப்புறம் சிங்கிள் பட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கலருக்கும் ஒரு 2 சைடு இருக்கனால ஒரு கலர் ஒரு சைடுக்கும் இன்னொரு கலர் இன்னொரு சைட்லேயும் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை எடுத்து டிப் பண்ணி இதில் ஒத்தி எடுங்க. ஸோ இந்த மாதிரி வட்டமாக எஃபெக்ட் கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து வச்சிருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். அதே மாதிரி இந்த அவுட்லைன்லாம் ஃபுல்லாக ட்ரா பண்ணிவிட்டு இதில் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லோ அடிக்கிறோம், அடுத்து வந்து ரெட் அடிக்கிறோம். இது இந்த கலர் தான் அடிக்கணும்லாம் கிடையாது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த கலர் வேணாலும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒயிட்டு ரெட்டு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இப்போ வந்து ஹேண்டில் வரைகிறோம். ஹேண்டிலில் வந்து இந்த 3 கலருமே அதில் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்து அதில் வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி லைட் கலர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ராயிங் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ வந்து நான் லைட் கலருக்காக கொஞ்சம் ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். நம்ம வந்து சொன்ன மாதிரி கைப்பிடியில் வந்து நம்ம எல்லா கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி அடிச்சிடலாம். இது வந்து குழந்தைங்க கூட இந்த ட்ராயிங் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ப்ரஷ் தான் தேவை அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து கண் வரைகிறோம். பூனையோட கண் உள்ளே கருப்பாக இருக்கும். அந்த இடத்த வந்து மார்க் பண்ணி கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அவுட்டரில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது கண்ணோட கருவிழி கருப்பாக இருக்கு இல்லையா, அதை சுற்றி வந்து எல்லோஷாக இருக்கும். அதுவும் மறக்காமல் அடிக்கணும். இப்போ வந்து உடம்பு வரைகிறோம். இதுக்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணி தான் பிளாக்கும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடிக்கிறோம் கலரு. இந்த அவுட்லைன்லாம் நீங்கள் முன்னாடியே போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு அப்புறமா வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். இப்போ வந்து மூக்கு வரைகிறோம். நீங்கள் வந்து இந்த அதாவது தின்னாக வரையணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து மார்க்கர் இருக்கு இல்லையா, OHP மார்க்கர், அது கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ வந்து நான் கண்ணுக்குள்ளே இருக்கிறத வரைகிறேன். எல்லோயிஷாக இருக்கும் அது. ஸோ அது வரைகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கொடுக்குறோம். பேக்ரவுண்ட் வந்து என்ன பண்ணுறோன்னா பிளாக்கு ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறோம். ஒரு கிரே கலர் மாதிரி நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ வந்து நம்மளோட ட்ராயிங் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ வந்து நம்ம அதனால் இப்படி அடிக்கிறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா கைப்பிடிக்குள்ளேயும் கொஞ்சம் வந்து இந்த கிரே கலர் தெரியணும். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் அதுதான். நீங்கள் அதுக்குள்ளே மட்டும் அடிக்காமல் விட்டுட்டா நல்லா இருக்காது. ஸோ அதுலேயும் மறக்காமல் அடிச்சிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் அடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா கண்ணாடி வரைகிறோம். கண்ணாடிக்கையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இயர்பட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து நீங்கள் எல்லா கலரையுமே கொண்டு வந்துடணும். எல்லோ, அப்புறம் ரெட்டு, அப்புறம் வந்து ப்ளூ, இந்த எல்லா கலருமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க. இந்த கையெல்லாம் கால் வரையும் போது நம்ம வந்து கொஞ்சம் அந்த ஹேர் வந்து தின்னாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம OHP மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த அவுட்லைன்லாம் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த ட்ராயிங் வந்து ரொம்ப ஈஸி தான். அவுட்லைன் மட்டும் கரெக்டாக வரைஞ்சிட்டாலே போதும். குழந்தைங்களுக்கு இந்த பூனை தான் அப்படின்னு கிடையாது, எது வேணாலும் வரைஞ்சி இந்த மாதிரி இதை கொடுத்தாலே போதும். கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த 20 ருபீஸுக்கு வந்து ஒரு கலர் கிடைக்கும். அது கூட பிகினர்ஸ்க்கு வந்து நீங்கள் அது கூட வச்சு யூஸ் பண்ணலாம். எல்லா கலரும் கிடைக்கும் அதில். அது கூட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். இந்த சம்மரில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஏதாவது பெயிண்டிங் அந்த மாதிரி கற்றுக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம கண்ணாடி ஃப்ரேமு எல்லாமே வரைஞ்சிட்டோம். அதில் வந்து எல்லா கலருமே மிக்ஸ் ஆகி வரைஞ்சிட்டோம். அதே மாதிரி அவுட்லைனுக்கு வந்து நீங்கள் OHP மார்க்கர் யூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணோன்னா அடுத்து வந்து பூனையோட காது வரைகிறோம். அதுக்கு வந்து OHP மார்க்கர் யூஸ் பண்ணி வரைகிறோம். அதே மாதிரி பூனையோட வாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாதிரி 3-4 இப்படி நிறைய வர மாதிரி சும்மா நீங்களே போட்டு விட்டுறலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து நீங்கள் அந்த கிரே கலர் மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து வாஷ் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பூனையோட ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதான் நம்ம வரைஞ்சது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ சஜஷன்ஸ் இருந்தாலோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இதே மாதிரி வேறு என்னென்ன வீடியோ வேணும்னு சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.